அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல ரெக்ரெஷன் மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்க, யூசிங் மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர் டு டிட்டர்மைன் ஈக்குவேஷன் ஆஃப் ரெக்ரெஷன் லைன் ஃபார் கேலிபிரேட்டிங் தி சென்சார். ஸோ எக்ஸ் டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் கொடுத்துருக்கோம், கரஸ்பாண்டிங் சென்சார் கொடுத்துருக்கோம். ஆல்சோ எஸ்டிமேட் தி சென்சார் ரீடிங் when standard temperature is 35 degree Celsius. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ரெக்ரெஷன் லைன்ஸ் யூசிங் லீஸ்ட் ஸ்கொயர் கொடுத்துருக்கு. அப்போ லீஸ்ட் ஸ்கொயர் ரெக்ரெஷன் லைன் என்ன சார் அப்படின்னா y ஈக்குவல்ஸ் டு ax பிளஸ் b. பொதுவாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நாம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா பொதுவாக y ஈக்குவல்ஸ் டு mx பிளஸ் சின்னு சொல்லுவோம். இதுல வரக்கூடிய எம்ன்றது என்ன சார்னா ஸ்லோப்பு, எம்ன்றது ஸ்லோப்பு, சின்றது சம் கான்ஸ்டன்ட். இங்க எம்முக்கு பதில் என்ன கொடுத்துருக்கோம்னா ஏன்ற வேல்யூ கொடுத்துருக்கோம். இப்போ ஏன்ற இந்த வேல்யூ கண்டுபிடிச்சாச்சுன்னா சம்மு ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி தான். அப்போ ஏ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஏக்கான வேல்யூ என் சம்மேஷன் எக்ஸ் ஒய் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் இன்டு சம்மேஷன் ஒய் டிவைடட் பை என் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் வேலை முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன சார் நமக்கு வேணும், ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிருக்கணும். அப்போ தான் நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ஃபைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சிம்பிளான ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிருக்கேன், கொடுத்துக்கூடிய வேல்யூஸை பேஸ் பண்ணி ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஓகேங்க? ஸோ எக்ஸ் டிகிரி செல்சியஸ் ஒய் டிகிரி செல்சியஸ் கொடுத்துருப்போம். தென் ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் 10 ஸ்கொயர் பண்ணால் 100, 2 ஸ்கொயர் பண்ணால் 400, 3 ஸ்கொயர் பண்ணா 900, 4 ஸ்கொயர் பண்ணா 16 கூட 2 0, 5 ஸ்கொயர் பண்ணா 25 கூட 2 0. ஓகேங்களா? தென் x இன்டு y. ஸோ 10 இன்டு 10.4. அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 இன்டு 10.4 என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்க. ஸோ 104. தென் 20.8 இன்டு 20. ஸோ 416. 30 into 30.9, 927. 40 into 41.5. So 1600. 1660. 50 into 21.2. So 1060. ஓகேங்களா? தென் வேல்யூஸ் எல்லாமே ஆட் பண்ணுங்க. இது சம்மேஷன் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 50, 5, 4, 9, 12, 14 and 15. அப்போ 150. சம்மேஷன் ஒய் செக் பண்ணி பாருங்க. சம்மேஷன் ஒய். ஸோ 10.4 பிளஸ் 20.8 பிளஸ் 30.9 பிளஸ் 41.5 பிளஸ் 21.2. ஸோ 124.8 கிடைக்குது. தென் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் இது ஆட் பண்ணுங்க. ஸோ 100 பிளஸ் 400 பிளஸ் 900 பிளஸ் 1600 பிளஸ் 2500 போட்டீங்கன்னா 5500 கிடைக்குது. தென் லாஸ்ட் வேல்யூ சம்மேஷன் எக்ஸ் ஒய். ஸோ 104 பிளஸ் 416 plus 927 plus 1660 plus 1060 ஆட் பண்ணீங்கன்னா 4167 கிடைக்குது. 4167 வேல்யூஸ் எல்லாமே இந்த ஈக்குவேஷன் ஏல அப்ளை பண்ணுங்க. ஸோ n நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 1 2 3 4 5. ஸோ 5 அப்சர்வேஷன்ஸ் into summation xy 4167 minus summation x 150, summation y 124.8 இல்லைங்களா? whole divided by n 5, summation x square 5500, summation x whole square. So 150 whole square. ஸோ நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ 5 into 4167 minus
150 into 124.8. So 2115 கிடைக்குது நியூமரேட்டர். டினாமினேட்டர் 5 into 5500 minus 150 whole square போட்டீங்கன்னா 5000. 5000. So 2115 divided by 5000 போட்டீங்கன்னா 0.423. 0.423 approximately. இது A கான வேல்யூ இல்லையா? So y equal to ax plus b ல A கண்டுபிடிச்சு அடுத்து b கண்டுபிடிக்கணும். ஸோ b எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் லைன் நமக்கு தெரியும். y equals to ax plus b. இதுல yன்றது y பார், xன்றது x பார். அதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆவரேஜ் கூட சொல்லுவோம். அப்ப x பார் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்மேஷன் x by n. இந்த சம்மேஷன் x ஓட வேல்யூ 150, n ஓட வேல்யூ 5. அப்ப என்ன கிடைக்கும்? 30. 35 சார் 150. y பாருக்கான வேல்யூ என்ன சார்னா சம்மேஷன் y by n. அப்போ 124.8 by 5. கால்குலேட்டர் செக் பண்ணி பாருங்க. 124.8 divided by 5 போட்டீங்கன்னா 24.96 approximately. தென் இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. மேபி இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 இல்ல 2 எடுத்துக்கலாம், நம்மளோட கன்வீனியன்ட் தான். ஸோ y பார் 24.96, a கான வேல்யூ 0.423, x பாருக்கான வேல்யூ 30 பிளஸ் b. ஸோ இந்த b மட்டும் அன்னோனா இருக்கும். இந்த வேல்யூவை இடத்த மாத்தி எழுதுங்க. அப்ப 24.96 இந்த ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணுங்க. வரக்கூடிய ஆன்சரை எழுதி தள்ளி விடுங்க. 0.423 into 30 போட்டீங்கன்னா 12.69 கிடைக்கும். 12.69 equals to b. அப்போ b க்கு வேல்யூ என்னன்னு பாருங்க. 24.96 minus 12.69 போட்டீங்கன்னா 12.27. அப்போ b க்கான வேல்யூ என்ன சார் வருதுன்னா 12.27. இது b க்கான வேல்யூ. ஓகேங்களா? இப்போ நம்மளோட லீஸ்ட் ஸ்கொயர் ரெக்ரெஷன் லைன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ நமக்கு வேண்டிய லீஸ்ட் ஸ்கொயர் ரெக்ரெஷன் லைன் அதுல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க? y equals to ax plus b. ஸோ ஏக்கு வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 0.243. 0.243 x unknown plus 12.27. ஸோ இது நமக்கு தேவையான ரெக்ரெஷன் லைன் based on least square. Then அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்கேன்னு பாருங்க. எஸ்டிமேட் த சென்சார் ரீடிங் டெம்பரேச்சர் ஈக்குவல்ஸ் டு 35 டிகிரி செல்சியஸ். சப்போஸ் டு எஸ்டிமேட் இல்ல டு ஃபைண்ட் y, அதாவது சென்சார் at x equals to 35 டிகிரி செல்சியஸ். இப்போ x ஓட வேல்யூ 35 வரதா என்ன ஆகுன்னு பாருங்க. So therefore y is equal to 0.243 into 35 plus 12.27. So corresponding sensor calibration என்ன சார் வரும்னா 0.243 into 35 plus 12.27 போட்டீங்கன்னா approximately 20.77 கிடைக்கும் y ஓட வேல்யூ. டென்டேட்டிவா 20.77. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.